அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 11/7/2025. பிரதமை திதி பின்னிரவு 2:09 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. உத்திராடம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம் இன்று நாள் முழுக்க இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவானுடன் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? பயணம் தொடங்க, நீர்நிலையை ஆழப்படுத்த, வாழை வெற்றிலை பயிரிட, வாகன பழுது நீக்க, மதில் சுவர் எழுப்ப, மரக்கன்றுகள் நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வயதை கடந்து வருபவர்களெல்லாம் அனுபவசாலிகள் அல்ல, வலிகளை கடந்து வருபவர்கள்தான் அனுபவசாலிகள். ஆமாங்க, சிலருக்கெல்லாம் 70 வயதாக இருக்கும், 75 வயதாக இருக்கும். ஆனால் அவங்க பேசும்போது மழலைத்தனம்தான் தெரியும். சிலருக்கு 25-30 வயசு தான் ஆயிருக்கும். ஆனால் பேசும்போது ஒரு முதுமை தெரியும், ஒரு அனுபவம் தெரியும். பலவற்றை கடந்து வந்த அந்த வலிகளினுடைய வடுக்கள் அவர்களுடைய வார்த்தைகளிலே தெரிய வரும். நீங்கள் அப்படித்தாங்க, சின்ன வயசுலேயே பல வலிகளை கடந்து வந்திருக்கீங்க. அதனால தாங்க வயது ஏற ஏற அனுபவசாலிகளாகவும் அடுத்தவர்களை வழிநடத்துபவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. சாதகமான வீடுகளில் அவர் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல செய்திகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பாருங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. 5ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கலக்கம் எப்பயுமே இருந்துருக்கும். அதுக்கு நீங்கள் கந்தசஷ்டி கவசம் எல்லாம் படிக்கிறது நல்லது. முருகப்பெருமானையும் வழிபடுறது நல்லது. சஷ்டி விரதம் இருந்தாலும் அதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதாக இருந்தால் இன்னைக்கு அதிகாரிகளை போய் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனு, பிளான் அப்ரூவல், அதற்கான முயற்சிகள் இன்றைக்கி இறங்கலாங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை, கழுகுகளுடன் பறக்க வேண்டும் என்றால் வாத்துக்களுடன் நீந்துவதை தவிர்க்க வேண்டும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்கள்ட்ட பழகிக்கிட்டு
சும்மா அனாவசியமாக ஏதாவது பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறத விட தனித்து செயல்பட்டு தனி ஒருவராக இருந்து சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாம் விலகி இன்றைக்கி தெள்ளத் தெளிவாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறதுனால அழகு, இளமை ஒரு பக்கம் அதிகமாகும். சமயோஜித புத்தியால் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சவாலான விஷயங்களில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சொந்தக்காரரை நம்பினால் தகராறு, சொந்த காலை நம்பினால் வரலாறு. ஆமாங்க, சொந்த பந்தங்களெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்கள் சும்மா உட்காந்துருக்க மாட்டீங்க. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க, அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அடுத்தவங்களை நம்புறதை விட நம்ம சொந்த காலில் நம்ம நின்று காட்டுவோம், நம்ம சொந்த காலில் நாம் எல்லாம் செய்து காட்டுவோம்னு எங்கும் எப்போதும் சுயமுயற்சியால் சாதித்து வரலாறு படைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமமும் இருக்குதுங்க. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க, ஏமாற்றங்கள் இருக்குது, முன்கோபமும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. அந்த சிரமங்கள் எல்லாமே இன்னைக்கு விலகுது. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று பணவரவு சுமாராக இருந்தது. இன்றைக்கு பணவரவும் சிறப்பாக இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. ஆனாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், வேலை சுமையும் கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சுமாராக இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உழைக்காமல் வந்த பணமும் உதவாத உறவும் என்றும் நமக்கு நிரந்தரமல்ல. ஆமாங்க, உழைச்சி வர்றதே சரியாக ஒட்ட மாட்டேங்குது. இதில் உழைக்காமல் வர்றதெல்லாம் நமக்கு என்னத்துக்குங்க? அடுத்தவங்க சொத்துக்கெல்லாம் நம்ம என்றைக்குமே ஆசைப்படுறது இல்லைங்க. நாம் உழைக்கிறது நமக்கு ஒட்டினா போதுங்க. அதே மாதிரி சிலர்லாம் உறவுன்னு சொல்லிக்கிறாங்க. நெருக்கடியாக இருக்கிறப்ப எந்த வகையிலுமே அவங்க உதவுறதில்லை.
அந்த மாதிரி உறவும் தேவையில்லைங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் உதவுபவர்கள் யாரோ, உதவி கொண்டிருப்பவர்கள் யாரோ அவர்களை உள்ளத்தில் வைத்து வணங்கி கொண்டு தேவைப்படுபவர்களுக்கெல்லாம் வாரி கொடுத்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. நல்லதெல்லாமே நடக்கும், பணவரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பழைய நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. விலை உயர்ந்த சில பொருட்கள் வாங்கிறதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அன்னதானம், ஆடை தானமும் நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க. சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாயிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு அடுத்த கட்டத்தில் செவ்வாயும் கேதும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பல்வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கண் பார்வையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி விஐபிகள் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாமே இருக்குது. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பதவி, செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பளபளப்பாக வாழறதை விட நமக்கு பிடித்த மாதிரி கலகலப்பாக வாழணும். அதுக்கு பேர் தாங்க வாழ்க்கை. ஆமாங்க, அதனால தாங்க ஆடம்பரமாக வாடுறதோ, அடுத்தவங்க முன்னால் அப்படி மிடுக்கா தெரியணுங்கிறதாக வாடுறதோ அதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. மற்றவங்களுக்காக நாம் வாழக்கூடாது. அதாவது மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழக்கூடாது. நமக்காக நாம் வாழ்ந்துக்கணும். நம்ம சந்தோஷத்துக்காக முதல்ல நாம் வாழணும். அப்புறமா அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் அடுத்தவர்களை பார்த்து சூடு வைத்து கொள்ளாமல் தன் பலம் எது, பலவீனம் எது என்பதனை அறிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய குடும்பத்தை வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகமாகுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி உங்கள் கையில் கிடைக்குங்க. அதே மாதிரி வரவேண்டிய பணமும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கைமாத்தா கொடுத்ததை கூட நீங்கள் எதிர்பார்த்து கேட்டு பார்க்கலாங்க. ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் அதாவது எல்லா வகையிலும் சமாளித்து இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, சொத்து வாங்கிறது அதெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வீசப்படும் கல்லால் குளம் சில நேரங்களில் லேசாக கலங்கி போய் நிற்கும். ஆனால் வீசப்பட்ட கல்லோ
காணாமல் போய்விடும். ஆமாங்க, உங்கள் மேலே அவதூறு பழி சொல்கிறவங்கெல்லாம் அந்த நிமிஷத்தில் சந்தோஷப்பட்டுக்கலாங்க. ஆனால் அடுத்தடுத்து அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் நிலச்சி நிற்பீங்க. காரணம், நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, உறுதியாக இருக்கீங்க. காசு பின்னால் ஓடாமல் கடமை பின்னால் ஓடின்னு இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டி நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறுங்க. பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க. வீடு மாற்றினா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு அறை கொடுத்தோம்னா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் போகுங்க. இருக்கிற வீட்டை புதுப்பிக்கலாமா, இன்னொரு தளம் அமைக்கலாமா, அந்த மாதிரி சிந்தனைகளும் ஒரு பக்கம் ஓடுங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உடம்பும் அப்பப்போ என்னமோ பண்ணிகிட்டே இருக்குது. ஃபேமிலி டாக்டர் எத்தனையோ முறை சொல்லிட்டாரு ஓய்வெடுக்க சொல்லி. ஆனால் நாம் எங்கே ஓய்வெடுக்க முடியுது? எடுக்கிறதும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால சொத்து வாங்கிறது விற்கிறதுல கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வேறு மொழி பேசுகிறவங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது கற்றுப்பீங்க, புது விஷயங்களையும் தெரிஞ்சுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தனித்து நின்றாலும் மிடுக்காக பெரிய முள்ளாக நின்றிருப்பார். பிடித்து இழுப்பவரும் தயங்குவார்கள், ஏறி மிதிப்பதற்கும் தயங்குவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் தனித்து செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, தரமான வேலைகளை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. எத்தனை பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் முன்வைத்த காலை பின்வைக்காமல் சொல்ல நிறைவேற்றக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குங்க. சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்குங்க. உங்களை பற்றிய விமர்சனங்கள்லாம் இருக்குங்க. அவராக என்னை பார்த்து அப்படின்லாம் சொன்னார், அவர் என்னை வச்சு எவ்வளோ வேலையெல்லாம் முடிச்சிருக்காரு, நானும் அவர் வந்து கேட்டப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் கேட்குறப்பெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறேன், அவர் போய் இப்படிலாம் பேசிட்டாரேன்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் இன்றைய தினம் நீங்கள் கலங்கி கொள்ள வேண்டிய சூழலும் இருக்குங்க. அதனால் யார்கிட்டையும் குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்காதீங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி இருக்குங்க. நானும் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அதான் இன்றைக்கி 2 வார்த்தை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆவேசமாகவும் இன்றைய தினத்தில் பேசுவீங்க. பாதகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால மூத்த சகோதர வகையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. அதே மாதிரி வியாபாரத்தில் திடீர் லாபத்தையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வசூலாகும். செவ்வாயும் கேதும் ஒன்றா இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, புது கான்ட்ராக்டில் கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல், டென்ஷன் எல்லாமே இருக்கும். அதனால்
கவனமாக இருக்கணும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேண்டியதெல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கடிகாரம் நின்று போனது என்பதற்காக காலம் ஓடாமல் நிற்பதில்லை. கஷ்டங்கள் நிறைந்திருக்கிறது என்பதற்காக வாழ்க்கையும் கடக்காமல் இருப்பதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கஷ்டங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் கஷ்டத்தை நினச்சி நாம் அப்படியே இருந்துட முடியாது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எப்போதும் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு காலத்தோடு காலமாக கைகோர்த்து கொண்டு இயற்கையையும் துணைக்கு அழைத்து கொண்டு இறைவனையும் வணங்கி கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. ரொம்ப மிடுக்கா இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. எவ்வளோ பெரிய சவாலான விஷயமாக இருந்தாலும் சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி பணவரவும் உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி எதையும் தள்ளி போடாமல் உடனே செய்து முடிச்சணுங்கிறதுல இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக இருப்பீங்க. வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழுதான அந்த லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிடலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வாகனம், வண்டியும் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவானும் சூரியனும் மறைந்து கிடக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் செலவாயிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்துறது நல்லது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் உங்களுக்கு தேவைப்படுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் கேதோடு இருக்கிறதுனால சித்தர் புத்தர்னு ஆன்மீகத்தில் ஒரு பக்கம் நாட்டம் அதிகரிக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்குதுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சொந்தம் என்பது சுண்ணாம்பு மாதிரி அளவாக இருக்கணுங்க. அளவுக்கு அதிகமானால் வாயும் வெந்துவிடும், வாழ்க்கையும் நொந்து போய்விடும். ஆமாங்க, இதையெல்லாம் அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறதை அறிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் அளவாக பயன்படுத்தக்கூடியவர்கள், அளவாக பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் சோர்வு, களைப்பு, முன்கோபம், அடுத்தவங்களோட தன்னை ஒப்பிட்டு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தது. இதெல்லாம் இன்றைக்கி சுத்தமாக உங்களை விட்டு வெளியேறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பகல் 12:08 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. அதனால் நண்பகல் 12:08 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் போதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. அதே மாதிரி கால்வலி, கழுத்து வலி அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் தேடி வர்றது எல்லாமே இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், வேலை சுமை இருக்கும்.
அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி லாபம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சிடுன்னு சீறி பாஞ்ச மூத்த அதிகாரி இன்றைக்கி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பேசுவாருங்க. ஏன்னா சில வேலைகளை இன்றைக்கி நீங்கள் சீக்கிரமாக முடித்து கொடுப்பீங்க, அதனால் அவருக்கு ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் ஜாதகம் பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் நண்பகல் 12:08 வரைக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பறந்து கொண்டே இரு, இறகு வலிக்கும் வரை அல்ல, உன்னுடைய இலக்கை அடையும் வரை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. சிலெல்லாம் 1-2 விஷயங்களை செய்து முடிச்சுட்டு அவ்வளோதான் சாதிச்சிட்டோம், இதை வச்சு அப்படி இருந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. சாதித்த பிறகும் அந்த சாதனைகளை சாதனைகளாக நினைக்காமல் அது ஒரு செயல், அது முடிஞ்சிருக்குது, அடுத்த செயல் என்னவோ அதை நாம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எவ்வளோ பெரிய வேலைகளை செய்து முடித்தாலும் கூட அலட்டி கொள்ளாமல் அமைதியாக அடுத்த கட்ட வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செலவு கொஞ்சம் இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட சண்டை போடணும் போல் சில நேரங்களில் தோணும். நமக்கு எதுக்கு சண்டை, நாம் விலகி போகலான்னு சில இடங்களில் சிலர்கிட்டேருந்து நீங்கள் விலகி வந்தாலும் கூட அவங்க உங்களை அழைத்து ஏதாவது வம்பு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், நண்பகல் 12:08 ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. உத்திராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணுங்க. ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. முடிந்த வரைக்கும் வெளி உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவு உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே இன்றைய தினத்தில் வந்து நிறைவேறுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அடுத்தவங்க விஷயத்திலையும் நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் நண்பகல் 12:08 முதல் ராசிக்குள் சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முட்களை அகற்றினால்தான் சுளைகளை சுவைக்க முடியும். கொட்டு வாங்கினால்தான் தேனை ருசிக்க முடியும். சோதனைகளை கடந்து வந்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். ஆமாங்க, அதனால தாங்க அடுக்கடுக்காக எத்தனையோ சோதனைகள். ஆனால் அதற்கெல்லாம் ஒருபோதும் அடங்கி விடாமல் எங்கும் எப்போதும் தன்னுடைய லட்சியத்தையும் மாற்றிக்கொள்ளாமல் இடைவிடாமல் விடாமுயற்சியுடன் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானின் அனுகிரகம் கிடைச்சிருக்குங்க. அதனால் 7.5 சனி ஒரு பக்கம் உங்களை விரட்டின்னு இருக்கலாம், 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து வருவீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக இன்னைக்கு நடக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே ஏதாவது இன்கம் டேக்ஸ் வரி செலுத்த வேண்டியது பாக்கி நிலுவத்தொகை ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உடனுக்குடன் செலுத்துறது நல்லதுங்க. புறநகர் பகுதியில் இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் அங்கே இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்க. ஒரு சிலர் ஆக்கிரமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சொத்து இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த சொத்து நமக்கு சொந்தமானதாக இருக்குதா, அதில் ஏதாவது சொத்தை விழாமல் இருக்கான்னு பார்த்து
பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நேற்று வந்தவங்கள்லாம் பெருசாக கல்லா கட்டுறாங்க, நம்மால் எதுவும் முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சக ஊழியர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கு மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் டென்ஷன்லாம் இருக்குது, கவனமாக இருங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணம் காண்கிறது. ஆமாங்க, விதை சிறுசாக தான் இருந்துருக்கும், ஆனால் அது புதைந்த பிறகு விருட்சமாக வெளிவந்து பெருசாக வளர்கிறது இல்லைங்களா? அப்போ தான் அதனுடைய விஸ்வரூபமே அதுக்கு தெரிய வரும். மனசு நல்லா தான் இருந்துருக்கு, ஆனால் சில செயல்களால் மனசு பாதிக்கப்படுது இல்லைங்களா? சில துன்பங்களால், சோகங்களால். ஆனால் அதையெல்லாம் சந்தித்து நாம் தாண்டி வந்த பிறகு தான் நம்மால் சாதிக்கவும் முடியுது. ஆமாங்க, அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் எது வந்தாலும் சிதைந்து விடாமல் சிகரத்தை நோக்கியே பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சூரியனுடைய சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்க இன்றைக்கி வெளியே பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால திடீர்னு கொஞ்சம் பிபி அதிகமாகுங்க. அதனால் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டு நேரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறையாமல் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா ஜென்மசனின்னாலே கொஞ்சம் ஹீமோக்ளோபின்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறதுனால இரும்பு சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. ஏழரை சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மறதி எல்லாம் வரும். தூங்கக்கூட அதாவது தூங்காத நேரத்தில் தூங்க வைக்கும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க முடியாது. அது மாதிரி கொஞ்சம் மாறி மாறி கொடுக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, எதிர்பார்த்த லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சொந்தக்காரங்க ஒரு சிலர் திடீர்னு நல்லா பேசுகிறாங்க, திடீர்னு சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. அது பொறாமையாக அல்லது என்ன நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. சரி, ஏதாவது நினச்சிட்டு போட்டோம், நாம் நல்ல விதத்தில் எல்லாரையும் நினைக்கிறோம், நாம் நல்லது தான் எல்லாருக்கும் செய்கிறோம், அந்த நல்லது செய்கிறத நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போங்கிற முடிவுக்கும் வருவீங்க. மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிற கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.